வீடியோவில் இந்தியாவில் லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான ஈபாக் டியூரபிள் லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போகிறோம். இவங்க ஜனவரி 19 தான் ஓப்பன் ஆகுறாங்க. இந்த கம்பெனி 2019 இன்கார்பரேட்டட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரூம் ஏர் கண்டிஷனர், ஸ்மால் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ரூம் ஏர் கண்டிஷனரில் இன்டோர், அவுட்டோர், விண்டோ ஏசி இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸ்மால் டொமஸ்டிக் அப்ளையன்சஸில் பார்த்தோன்னா இண்டக்ஷன் குக்டாப், மிக்சர் கிரைண்டர், வாட்டர் டிஸ்பென்சர், அது போக சில காம்போனன்ட்ஸும் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஷீட் மெட்டல், பிசிபிஏ, யூனிவர்சல் மோட்டார், பிளாஸ்டிக் மோல்டிங், கிராஸ் ஃப்ளோ ஃபேன், இண்டக்ஷன் காயில். ஏசி மேனுஃபேக்சரிங்கில் ஓடிஎம்மில் செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனியாக இவங்க இருக்காங்க. இவங்களோட ரெவென்யூ பார்க்கும்போது டாப் 5 கஸ்டமர் கிட்ட இருந்து 79.62% இவங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது. டாப் 10 கஸ்டமர் கிட்ட இருந்து 91.5% ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட மார்க்கெட் ஷேர் ஏசி மேனுஃபேக்சரிங்கில் 29% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டட் சிஏஜிஆர் பார்த்தோம்னா 2028 13.7% க்ரோத் இருக்கும். இப்போ இவங்களோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா ரெவென்யூ ஒவ்வொரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் செப்டம்பர் 2023 ரெவென்யூ பார்க்கும்போது 615 கோடியாக தான் இருக்குது. கடன் அப்படின்னு பார்க்கும்போது 369.50 கோடி இருக்குது. ப்ராஃபிட் அதே மாதிரி தான் 2023 32 கோடி ப்ராஃபிட் இருக்காங்க. பட் செகண்ட் குவார்ட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் 2.6 crore தான் ப்ராஃபிட்டாக இருக்காங்க. என்ஏவி பார்க்கும்போது 41.21 செப்டம்பர் 2023 படி 61 ரூபாவாக இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 14.68%. இவங்களோட பியர்ஸ் பார்த்தோம்னா ஆம்பர் என்டர்பிரைசஸ் லிமிடெட், பிஜி எலக்ட்ரோபிளாஸ் லிமிடெட், டிக்ஸான் டெக்னாலஜி லிமிடெட், எலைன் டெக்னாலஜி லிமிடெட். ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் படி பார்த்தா ஹையஸ்டாக இருக்கிறது டிக்ஸான் என்டர்பிரைசஸ் தான். இந்த டிக்ஸான் என்டர்பிரைசஸ் எல்லா ஃபீல்ட்லையுமே இருந்துட்டு இருக்காங்க. ரெவென்யூ வைஸ் பார்க்கும்போது இவங்க அதிகமாக தான் இருக்காங்க. ஸோ ஈபாக் டியூரபிள் லிமிடெட், ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இப்போ இவங்களோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா ஓப்பனிங் டேட் ஜனவரி 19 அண்ட் க்ளோசிங் டேட் ஜனவரி 23. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர் கொடுத்துருக்காங்க. லாட் சைஸ் பார்த்தோம்னா 65 ஷேர்ஸ். இஷ்யூ சைஸ் 640.05 crore. ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தோம்னா 218 அதுக்கப்புறம் 230 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லிஸ்டிங் அட் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டைம்லைன் பார்த்தோம்னா அலாட்மெண்ட் ஆகிற டேட் ஜனவரி 24, ரீஃபண்ட் ஜனவரி 25. இந்த ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிற டேட் ஜனவரி 25, லிஸ்ட் ஆகிற டேட் ஜனவரி 29. லாட் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மினிமமாக 14,980 ரூபா தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ஸோ லிஸ்டிங் டேட்டுக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஐபிஓ பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.